விஷயம் என்னன்னாக்கா, நாங்கள் ஒரு ரொம்ப பெரிய நிறுவனம்லாம் கிடையாது. ரொம்ப பெரிய ஒரு பேக்ரவுண்டு வகையிலேருந்து வந்த ஒரு பெரிய நிறுவனமும் கிடையாது. சாதாரண ஒரு சின்ன ஒரு பெட்டி கடைக்கு இணையான ஒரு சின்ன கடையாக நிறுவனத்தை தொடங்கி இன்று கிட்டத்தட்ட ஒரு 50 எம்ப்ளாய்க்கு மேலே பணி செய்கிற அளவுக்கு வந்துட்டு பெரிய ஸ்தாபனமாக நம்ம உருவாகி இருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எங்கே இருந்தோ பஸ்ஸு, பேருந்து, போக்குவரத்து வசதியே இல்லாத ஊர்ல இருந்தெல்லாம் கூட வந்துட்டு நம்ம நிறுவனத்தை தேடி வந்து பொருள் வாங்கிட்டு போவாங்க. இவ்வளவு சேதாரம் கம்மியா கொடுக்கணும், ஏன் வந்துட்டு இந்த விலையில வந்துட்டு நீங்க இவ்வளவு வித்தியாசம் இருக்கணும், உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு அக்கறைன்னு கேட்டாக்கா, நாங்க ஒரு சின்ன நிறுவனமா இருந்து வளர்ந்து வர சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, எங்களோட முதலாளிக்கு சப்போர்ட்டிங்காக யாருமே கிடையாது. மூணு போட்டிருக்கு. சரி சரி. எத்தனை வருஷமா நம்ம கடைக்கு வந்துட்டு இருக்கீங்க? 3 வருஷமா. எதனால எப்படி நம்ம கடையை வந்துட்டு நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? இவ்வளவு கடைகள் இருக்கும்போது நம்ம கடைக்கு வர்றதுக்கான காரணம் ஏதாவது? இங்கே வந்து இந்த வரி இதெல்லாம் போடல, இது நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே எடுத்தவங்க வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம். எங்களால் நாங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வந்துருக்காங்க. நல்லதுங்க. நீங்கக்கா, நீங்க எந்த ஊர்? திருக்கற்காவு. 2 வருஷமா வந்து. நீங்க என்னக்கா பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல? ஹவுஸ் ஒய்ஃப். வீட்டில் விவசாயம். நீங்க எத்தனை வருஷமா நம்ம கடை ஃபர்ஸ்டா வந்துறீங்க? சரி. அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல கிட்டத்தட்ட ரம்லான் அக்ஷய செய்தியை விழாவை முன்னிட்டு நம்மளோட நிறுவனத்தில் ரெஃப்ரிஜரேட்டர் கிஃப்டா கொடுக்குறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான தேடுதல் வந்து இன்றைக்கு நடைபெற போகுது. யார் வந்து எடுக்கிறீங்க? யார் வரீங்க? பாப்பா வரட்டும். பாப்பா ஓடி வாங்க. எடுத்துடலாமா? அந்த அதிர்ஷ்டசாலி எடுங்க பாப்பா. இதுல எடுங்க. கீழே இறக்கி வச்சிருக்கீங்களா? கீழே இறக்கி கைத்தட்டு. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? சதீஷ் மூர்த்தி, வடக்கு அக்ராகரன், வலங்கைமான். 9626299922 வரல. கால் பண்ணுங்க. கேமரா. ரம்லான் அக்ஷய திருவிழாவை முன்னிட்டு ரெஃப்ரிஜரேட்டர் அன்பளிப்பாக வழங்கக்கூடிய அந்த கஸ்டமர் சதீஷ் மூர்த்தி சார். வணக்கம் சார். சதீஷா இருக்காங்களா? கொடுங்க சார். வணக்கம் சார். சார், நான் தஞ்சாவூர் ஆண்டோர் ஜுவல்லிலிருந்து கும்பகோணம் பிரான்ச்ல இருந்து பேசுறோம் சார். சார், லாஸ்ட் டைம் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களா? சரி சரி சரி. அந்த கூப்பன்ஸ் வந்து போட்டிருந்தீங்களா சார்? ஆமா சார். அந்த கூப்பன்ல உங்க பேர் தான் சார் விழுந்திருக்கு. நீங்க நாளைக்கோ இல்ல இன்னைக்கோ வந்தீங்கன்னா கூட நம்ம அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம் சார். இன்னைக்கு வர முடியுமா? சரி சரிங்க சார். ஏன் சார்? தேங்க்யூ சார். வரும்போது உங்க பில்லும் அந்த கூப்பன்ஸ்குள்ள காப்பி மட்டும் எடுத்துருவாங்க சார். ஓகே தேங்க்யூ. கடந்த 1 மாத காலமாக ரம்லான் அக்ஷய முன்னிட்டு ஆண்டோர் ஜுவல்லர்ஸின் ரெஃப்ரிஜரேட்டர் கிஃப்டா அன்பளிப்பாக வழங்கக்கூடிய சிறந்த ஸ்லோகன் எழுதக்கூடிய அந்த வாடிக்கையாளர் ஒருவருக்கு நம்ம குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து
அந்த ரெஃப்ரிஜரேட்டர் அன்பளிப்பாக வழங்குவோம் என்று கூறியிருந்தோம். அதுபடி இன்னைக்கு அந்த கிஃப்டை வந்து அன்பளிப்பாக வாங்கக்கூடிய அந்த நபர் மிஸ்டர் சதீஷ் மூர்த்தி 962629999222 1/4/2024 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்மளோட நிறுவனத்தின் அடுத்தடுத்த வளர்ச்சிக்காக அடுத்தடுத்த நாங்கள் போகக்கூடிய அந்த முன்னேற்றத்தோட சேர்த்து கஸ்டமருக்கும் எங்களால் முடிஞ்ச அவங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் எங்களால் முடிஞ்ச ப்ராடக்டோட டிசைனிங்கில் இருக்கட்டும், அதோட குவாலிட்டியில் இருக்கட்டும், இல்லை வந்து வேஸ்டேஜ் மேக்கிங்கில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். இதுக்கிடையில் எங்களால் கொடுக்க முடிய அளவுக்கு அதுக்கான அன்பளிப்பும் எங்களால் நிச்சயமாக வழங்கப்படும். நன்றி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட ப்ரோக்ராமில் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டதுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. உங்களோட ஃபீட்பேக், யாராவது ஒருத்தவங்களோட ஃபீட்பேக் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் தாராளமாக சொல்லலாம். யாராவது சொல்கிறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் என் பேத்திக்காக ஃபஸ்ட்டு கடை வாங்கினேன். அதுலேருந்து ஒரு வருஷத்தில் நாங்கள் இந்த கடைக்கு 20 நடை வந்திருக்கோம். எடுத்துக்கிட்டு இப்போ நாங்கள் போய் சொன்னதுல நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஊர்லேருந்து கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சதோட தான் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம். நாங்கள் பவுனாக வேறு இடத்துல தான் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த செயின் இங்கே வந்து வாங்கினா இப்போ வாங்கியிருக்கோம். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு பெரிய கடையில மட்டும்தான் நல்ல குவாலிட்டியில் தருவாங்க. பெரிய கடையில போனா ஒரு 500-1000 குறைப்பாங்க. இல்ல ராசியான கடை, ஒரு நம்பிக்கையான கடை அப்படின்ற ஒரு பேர்ல நிறைய பணத்தை இழந்துடுறாங்க. எங்களுக்கு இந்த கடையை பொறுத்த வரைக்கும் ராசியான கடை தான், அதுல மாற்றமே இல்லை. நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கிட்டு நிறைய வாங்கிட்டு தான் இருக்கோம். நம்ம கேட்ட டிசைன்லனாலும் சொல்லிட்டு போனோம்னா மறுபடியும் கொண்டாந்து வச்சிருக்கேன். தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த மாதிரி சொல்லி விடுங்க. நிறைய சொல்லி தான் சொல்லுங்க சார் இருக்குங்க. சரி சரி சொல்லி அங்கேயும் போய் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நான் டீச்சராக இருக்கேன். எங்கள் இதிலே வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க.